விஸ்வ அகாடமி நேயர்களுக்கு யோகா சக்திவேலின் வணக்கங்கள். முதலில் சில நேயர்களின் சந்தேகங்களுக்கு விடையளித்துவிட்டு இந்த மூன்றாவது பகுதி யோகா பற்றிய தியரி நாலேஜ் பற்றி பேசுவோம். யோகா கலைமணி டைட்டில் அவார்டு பெற சில அடிப்படை திறன்கள் இருக்கிறதா என்பதை பரிசோதனை செய்யும் விதமாகவே தொடர்ந்து 15 வீடியோ பதிவுகளை வெளியிட முடிவு செய்யப்பட்டு அதன் தொடர்ச்சியாக இந்த மூன்றாவது பதிவு வெளிவருகிறது. கலைமணி அவார்டு பெற விருப்பமுள்ள யோகா ஆசிரியர்கள் மற்றும் யோகா படித்த யோகா ஆர்வலர்கள் முதலில் வீடியோ பதிவை முழுவதுமாக கேட்க வேண்டும். பிறகு ஒவ்வொரு வீடியோ பதிவில் உள்ள செய்திகளை உள்வாங்கி அதிலிருந்து தாங்களே 2 கேள்விகளை தயார் செய்து அதற்கான பதில்களையும் அவர்களே அப்பதிவில் உள்ள செய்திகள் மூலமாக கூற வேண்டும். ஆக ஒரு வீடியோ பதிவுக்கு 2 கேள்விகள் 2 பதில்கள் என 15 வீடியோ பதிவுக்கும் 30 கேள்வி பதில்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்ப வேண்டும். இதன் மூலமாக அவரவர் திறமைகளை பரிசோதித்து அதன் அடிப்படையில் யோக கலைமணி அவார்டு வழங்க முடிவு செய்யப்படும். எனவே கலைமணி அவார்டு பெற விரும்புபவர்கள் முன் கூறியதன் அடிப்படையில் செயல்புரிய வேண்டும். இதில் வேறு எவ்வித சந்தேகங்களுக்கும் இடம் வேண்டாம். அடுத்ததாக இன்றைய பதிவில் நாம் கிரியைகள், முத்திரைகள், பந்தங்கள் பற்றிய செய்திகளை காண்போம். ஒரு செயலை நாம் செய்து அதற்கேற்ப விளைவுகளை உருவாக்க சில நுட்பங்களை கடைபிடிப்பது அவசியமான ஒன்றாக உள்ளது. அந்த நுட்பங்களை உருவாக்கும் வழிமுறைகளை யுக்தி என கூறுவார்கள். யோகாவிலும் அடிப்படை யுக்திகள் பல உண்டு. அதில் கிரியைகள், முத்திரைகள், பந்தங்கள் போன்றவை அடங்கும். யுக்தி என்பது ஒவ்வொரு வகையிலும் நாம் கடைபிடிக்க அதுவே சித்திகளாய் மாறுகிறது. அக்கால ரிஷிகள் யோக நிலைக்கு செல்ல தன்னை தயார்படுத்திக் கொள்ள பயிற்சி செய்த வகைகளில் ஒன்று கிரியா எனப்படுவது ஆகும். அவை விதவிதமாக இருக்கின்றன. அதில் சாதாரண நடைமுறை பயிற்சியாக அனைவரும் பயிற்சி செய்யக்கூடிய ஒரு முறை ஷட் கிரியாஸ் என்பன. இந்த முறை அதிக அளவில் பிரபலமான ஒன்று. ஷட் கர்மா என கூறுவதும் உண்டு. உடலையும் மனதையும் தியானம் செய்ய பக்குவப்படுத்துவ முறைகளில் இதுவும் ஒன்று. ஹடயோக பயிற்சியாளர்கள் தசை நான்களின் நிகழ்வுத்தன்மைக்கு ஷட் கிரியாவையே அதிகம் செய்கிறார்கள். ஆசன நிலையில் அமர்ந்து பல மணி நேரம் தியானம் செய்ய இந்த ஷட் கிரியா உதவியாக இருப்பதாலும் சாமானிய மக்களும் பயிற்சி செய்ய இலகுவாக இருப்பதாலும் பெரும்பான்மையான யோக பயிற்றுனர்கள் இந்த ஷட் கிரியாவை பயிற்றுவிக்கிறார்கள். ஷட் கிரியா 6 வகைப்படுத்தப்பட்டு டௌதி, பஸ்தி, நெடி, திராதக், நௌலி, கபாலபதி என பயிற்சி தரப்பட்டு உடலின் ஒவ்வொரு பகுதியும் முழுமையாக சுத்தம் செய்யப்படுகிறது. பிறகு யோகாசனங்கள், பிராணாயாமம் பயிற்சி செய்ய துவங்குகின்றனர். ஹடயோகத்தில் இதுவே முதன்மை வாய்ந்த ஒன்றாக உள்ளது. கிரியாஸ் என்பது பொதுவாக உடலின் அத்தனை அணுக்களையும் தூண்டி எழுப்புவது எனலாம். தூண்டி எழுப்பப்பட்ட அணுக்கள் பணிபுரிய தேவையான உடலின் அனைத்து பகுதிகளும் சுத்தம் செய்யப்படுகின்றன. இதுவே கிரியைகளின் முக்கிய நோக்கமாகும். நாம் பயிற்சி முறைகள் பற்றி விளக்கினால் அவை நின்று கொண்டே போகும் என்பதால் கிரியாஸ் பற்றிய பொது விளக்கங்களை மட்டும் பேசினோம். அடுத்தபடியாக முத்திரைகள் பற்றி பேசுவோம். இந்த உடல் என்பது பஞ்சபூத கலவைகளால் ஆனது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என கூறப்படும் 5 இயற்கை சக்திகளின் கூட்டு பொருளே நம் உடல் ஆகும். இயற்கையில் எத்தகைய சதவீதம் இவை பறந்து விரிந்து உள்ளதோ அதே சதவிகித அடிப்படையில் தான் உடலில் அமைந்துள்ளது. இந்த 5 தன்மைகள் மட்டுமே தொடர்ந்து நம் செயலாக வெளிப்படுகிறது. உடலின் நரம்பு மண்டலம், தசை மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், சுவாச மண்டலம் என அனைத்து பகுதிகளின் செயல்பாடுகளையும் இந்த 50 தன்மைகளை நிர்வகிக்கின்றன. இந்த 5 தன்மைகளும் தினமும் தொடர்ந்து நமது பலவித எண்ணங்கள், உணர்வுகள், உணவு பழக்க வழக்கங்கள் என அனைத்து செயல்களும் சமமற்ற நிலையை உருவாக்குகிறது. இந்த 50 தன்மைகளின் சமமற்ற நிலையை அனைத்து உறுப்புகளின் பாதிப்புக்கும் நோய்க்கும் காரணமாக அமைகிறது. இவை தொடர்ந்து சமநிலையில் இருக்க வேண்டுமெனில் அவற்றின் முக்கிய மையங்களான கைவிரல் நுனிகளில் அடங்கிய நாடி மையங்கள் தூண்டப்பட்டு இயக்கப்படுகின்றன. அந்த இயக்கத்திற்கான ஒரு யுக்தி முறையே முத்திரைகள் என கூறப்படுகின்றன. 5 விரல் நுனிகளில் விரல்களை மாற்றி மாற்றி தொடர்பு கொள்ளும் பொழுது 50 தன்மைகள் சமநிலைக்கு திரும்புகின்றன. அதனால் உடல் பல பாதிப்புகளிலிருந்தும் நலம் அடைகிறது. விரல் நுனிகளை கடந்து உள்ளங்கைகள் முழுவதும் பரவி உள்ள நாடி மையங்களிலும் அடுத்தடுத்து தரப்படும் முறையில் கைவிரல்களும் பலவித தோற்றம், பலவித முத்திரைகளாக நாம் பெயர் கூறுகிறோம். முத்திரைகள் யோகாசனம் மற்றும் பிராணாயாம தியான பயிற்சிகளோடும் இணைக்கப்படுகிறது. அதனால் உடலின் ஆற்றல், உயிரின் ஆற்றல் மேம்படுத்தப்பட்டு ஆக்கப்பூர்வமான பயிற்சி முறையாக மாறுகிறது. விதவிதமான முத்திரைகள் பலவித நோய்களை குணப்படுத்தவும், உடலில் உள்ள உள் உறுப்புகளை இயக்கவும், தியான ஆற்றலை அதிகப்படுத்திக் கொள்ளவும், ஆதார சக்கர மையங்களை ஊக்கப்படுத்தவும் என பலவித பயிற்சி நிலைகளில் முத்திரைகள் பயன்படுத்தப்படுகின்றன. பல்வேறு முத்திரைகளை தாந்திரீக, மாந்திரீக செயல்களுக்கும் பயன்படுத்துவது உண்டு. மாந்திரீகம் என்பது அமானுஷ்ய சக்திகளை பயன்படுத்துவது ஆகும். தாந்திரீகம் என்பது இயற்கை சக்திகளை நமக்கு பண்படுத்தி பயன்படுத்துவது ஆகும். இச்செயல்பாடுகளில் முத்திரைகள் பெரும்பங்கு வகிக்கின்றன. அமானுஷ்ய செயல்பாடுகளை யோகம் தவிர்க்கின்றது. தாந்திரீக செயல்களை சமயங்கள் செயல்படுத்துகின்றன. யோகி தவ ஆற்றல் மேம்பட மட்டுமே முத்திரைகளை பயன்படுத்துகிறான். சாமானிய மனிதர்களுக்கு முத்திரைகளை பயன்படுத்தும் பக்குவ நிலை உருவாவது இல்லை. ஆரோக்கியம் சார்ந்த வகையில் முத்திரைகள் யோகா
பயிற்றுனர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டாலும் பயிற்சி பெறுபவரின் மனநிலை தியான உணர்வை அடையாமல் இருப்பதால் முத்திரைகளை பயன்படுத்தும் பக்குவம் அனைவருக்கும் வருவதில்லை. தவ ஆற்றலை மேம்படுத்திக் கொண்டு முன்னேற முயல்வோர் பலரும் முத்திரைகளை புறக்கணிப்பதும் இல்லை. முத்திரைகள் என்பது யோகத்தில் தனித்திறன் வாய்ந்த பயிற்சி முறைகளில் ஒன்றாகும். தாந்திரீக முறையில் முத்திரைகள் செயல்படுத்தப்படுவதால் இதை தந்திரா யோகம் என கூறுவோர் உண்டு. இது இன்றைய காலகட்டங்களில் கூறப்படும் பல அறியாமைகளின் வெளிப்பாடு ஆகும். தந்திரா யோகம் என்பது உயர்மட்ட யோகத்தின் ஞான நிலையாகும். முத்திரைகள் சக்கரங்கள் என கூறப்படும் அனைத்து யோகத்தின் அடிப்படை பயிற்சி முறைகளில் ஒன்றாகும். முத்திரைகளின் செயல்பாடுகளில் தாந்திரீக அம்சங்கள் நிறைந்து விளங்குவதால் அறியாமையின் வெளிப்பாடாக தந்திரா யோகம் என பலர் கூறுகிறார்கள். தாந்திரீகம் என்பதும் தந்திரா யோகம் என்பதும் வேறு வேறு ஆகும். தவ ஆற்றலில் மேம்பட்டவர்களால் மட்டுமே தந்திரா யோகம் என்ன என்பதை அறிய முடியும். தந்திரா யோகம் என்பது உயர்மட்ட உணர்வு நிலை. தாந்திரீகம் என்பது அடிப்படை செயல்நிலை. ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் தங்கள் செயல்பாடுகளின் மீது மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். முதிர்ந்த அனுபவ நிலையில் யாவற்றையும் உணர முடியும். ஆரம்ப நிலையிலேயே ஆய்வுகளில் இறங்கி வேறுபாடுகளை நிர்ணயிப்பவர்களுக்கு யோகம் கைகூடுவதில்லை. யோக பயிற்சிகள் அனைத்தும் செயல்நிலையா. யோகம் என்பது உணர்வு நிலையா. இவை இரண்டுக்கும் மாபெரும் வேறுபாடுகள் உள்ளன. இந்த வேறுபாடுகளை உணர தியானமும் முத்திரைகளும் அவசிய பயிற்சிகளில் ஒன்றாகும். மிக நேர்த்தியான யோக சாதகர்கள் முத்திரை பயிற்சிகளில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் முத்திரைகள் வானவியல் கோள்களை தமக்கு சாதகமாக பயன்படுத்தும் நிலைக்கும் வளர்ச்சி அடைய முடியும். அடுத்து பந்தங்கள் பற்றிய செய்திகளை காண்போம். பந்தாஸ் என்பது லாக் ஆஃப் எனர்ஜி என பொருள்படக்கூடியது. ஹதயோகா பயிற்சிகளில் இவை மிக அவசியமானதாக கருதப்படுகிறது. பிராணாயாம பயிற்சிகளில் கும்பகா பகிரகும்பகா என்பர். பந்தாஸ் இதன் அடுத்த கட்ட பயிற்சி எனலாம். இப்பயிற்சிகளை பிராணாயாமத்தோடும் ஆசனங்களோடும் முத்திரைகளோடும் இணைத்து செய்யலாம். பந்தங்கள் மிகவும் எச்சரிக்கையோடும் விழிப்போடும் செய்ய வேண்டிய ஒன்று. இதை முறையாக செய்யவில்லை எனில் விரும்பத்தகாத பல உடல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பந்தங்கள் பல உயர்நிலை சார்ந்த பயிற்சி முறைகளாக உள்ளன. இருப்பினும் பொதுவாக யோக பயிற்சி சாதகர்கள் 3 விதமான பந்தங்களை அதிகம் பயிற்சி செய்கிறார். 1 ஜலேந்திர பந்தம், 2 மூலபந்தம், 3 உட்டியான பந்தம் எனப்படும் இந்த 3 முறைகள் பெரும்பாலான பயிற்சிகளில் கற்றுத்தருகிறார்கள். கிரக சம்ஹிதா என்ற நூல் இந்த பந்தங்களின் செயல் பற்றி அதிகம் விளக்கம் தருகிறது. பந்தங்கள் குருவின் மேற்பார்வையில் செய்வது மட்டுமே நல்லது. ஏனெனில் தவறாக செய்தால் விளைவுகள் அபாயகரமானவையாக மாறலாம். அதே சமயம் இவற்றின் பயன்களும் உடலுக்கு மிகப்பெரிய அளவில் பயன் தரக்கூடியதாக உள்ளது. பொதுவாக நம் உடலின் வெளிப்புறம் குளியல் மூலம் சுத்தம் செய்வது போல் இவை உடலின் உள் உறுப்புகள் அனைத்தையும் மிக சுத்தமாக மாற்றி கழிவுகளை வெளியேற்றி விடுகிறது. வாயுக்களை சமன்படுத்துகிறது. தியான சாதகர்களுக்கு இந்த பந்தங்களின் உடல் சுத்தம் செய்யும் முறை மிகப்பெரிய அளவில் உதவியாக உள்ளது எனலாம். இன்றைய பதிவில் இத்துடன் நம் உரையை முடித்து அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.